செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே, நன்றி இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி, 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 நன்றி என்று சொல்லுகிறோம். இயேசு ராஜா உமது பாதம் பணிய வந்தோம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி, நன்றி. சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் எங்கள் இருதயங்களில் ஏந்தியவர்களாக எத்தனை கிருபை பெற்றுக் கொண்டோம் சுவாமி. நன்றி ஆண்டவரே. மகா உன்னதமான கிருபையால் எங்களை அழைத்த தேவனை நாங்கள் துதிக்கிறோம். ஒன்றுக்கும் தகுதி இல்லாத உண்மையில் தயாய் கொண்டு வந்தவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. கிருபையாய் எங்களை தேடி வந்த கர்த்தரை நினைத்து உயர்த்தி துதிக்கிறோம் சுவாமி. இந்த வாக்கியத்தை தந்தீரே, அதற்காக கோடி கோடி சோஸ்திரங்கள் என்று சொல்லி உம்மை வணங்குகிறோம் ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. துதிப்பதற்கென்றே எனக்கென்று இந்த ஜனங்களை வேறு பிரித்தேன் என்று சொன்னவரே, மகா உன்னதமான கர்த்தாவே, எங்கள் உள்ளான பலனே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. துதிக்கிறோம், துதிக்கிறோம். ரட்சிப்பும் சமாதானமும் உம்பசம் கொண்டவரை துதிக்கிறோம் தகப்பனே. உமது ஆன்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கும் அக்கினிக்கும் கடலுக்கும் தப்புவிக்கிற வண்ணமாய் உமது உயிரை திறந்தவரே உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் ஏந்தி சுமக்கிற தேவனாக இருக்கிறீர். எங்களுக்காக நீர் ஐங்காயம் பெற்றுக் கொண்டீர் சுவாமி. அதற்காக சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. நீர் ஒப்பில்லாத நேசர் என்று சொல்லி துதிக்கிறோம். எங்களுக்காக உலகத்துக்கான ஒளியாக வந்தவரை துதிக்கிறோம். ஒருவராய் வாழ்கிற கர்த்தரை நாங்கள் உயர்த்துகிறோம். கண்மலையின் நிழலே கனிதரச் செய்கிற கர்த்தரை நாங்கள் அன்புடன் துதிக்கிறோம் சுவாமி. உம்மை நினைத்து வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நினைத்து நாங்கள் மனம் களி கூறுகிறோம் சுவாமி. நன்றி, 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 நன்றி என்று சொல்லுகிறோம். கிருபையின் சம்பூர்ணத்தை அளித்தவரே, நீரே தேவ கிருபையாய் இருக்கிறீர் என்று சொல்லி உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் விலகாத கிருபையை தந்தவரே, நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம். வார்த்தையில் உண்மை உள்ளவர். தேவராட்சியம் புசிப்பதிலும் குடிப்பதிலும் அல்ல அப்பா. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் மன மகிழ்ச்சியினால் உண்டாகி இருக்கிறதற்காக நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். அதுவே எங்கள் ஆனந்தமாக இருக்கிறது ஐயா. நன்றி, 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 நன்றி சுவாமி. ஆகாய மண்டலத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் எத்தனை பிரகாசத்தை கொடுத்த தேவன் நீர். நித்திய கண்மலையானவர், நித்திய வெளிச்சமாக இருக்கிறீரப்பா. அதற்காக நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம். எமக்குள் வாசமா இருக்கும் பிரகாசமான ஒளியான ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நித்திய வெளிச்சமே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். காருண்ய கேடகமே உம்மை துதிக்கிறோம். மேகம் போன்ற திரளான சாட்சிகளை தந்தவரை, எமக்கு முன்பாக ஓடிய பரிசுத்தவான்களைப் போல் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு உமது பாதம் சேர்வதென்றே எங்கள் நோக்கமாக இருக்கிறது தகப்பனே. நன்றி சுவாமி. இந்த நேரங்களுக்காக, இந்த காலங்களுக்காக, இந்த வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி, நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். கேரி தாற்றங்கரையில் எலியாவை நடத்தி போஷித்து நடத்தின கர்த்தாதி கர்த்தர் நீர். சிங்கக்கவியின் நடுவிலே தானியேலை காத்தவர் அல்லவோ. இழப்பின் நடுவிலும் அப்பா இத்தனை யோபுவுக்கு இத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்த கரங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வாலிபர்களுக்காக நியமித்த தீச்சூளையிலே அவர்களோடு நீரும் காணப்பட்டீரே அப்பா. எத்தனை மனதுருக்கம், எத்தனை அன்பு நீரங்கள் மேல் வைத்திருக்கிறீர். அதற்காக கோடி கோடி நன்றி ஆண்டவரே. தாவீதை மலைகள் மேடுகளில் நடத்திய கர்த்தர், நித்திய குமாரன் இயேசுவையும் சிலுவையின் பாதையிலே நடத்தினீரே அப்பா. உமக்கு நன்றி. எங்கள் சிந்தைகளில் விளங்கிக் கொள்ள முடியாத பாதைகளில் எம்மை நடத்தி சென்று வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் காலங்களை அறிந்தவரை உயர்த்துகிறோம். நீர் கிருபையின் மிகுந்தவர், கிரிகையில் உயர்ந்தவர், கிருபையின் பூரணமானவர். உம்மை துதிக்கிறோம். சியோனில் வாசம் பண்ணுகிற கர்த்தாவே உம்மை துதித்து மகிழ்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரமாய் வருபவரே, சுவீகாரம் ஈந்தவரே, நீரே சுவாசம் கொண்ட உயிர் தெழுந்த தேவன் என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று கூறிய பரிகாரி ஆண்டவரே, உம்மை நன்றி 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 என்று சொல்லி துதிக்கிறோம் ஐயா. உமது சித்தத்தினால் நாங்கள் சுத்தமானோமே சுவாமி. எங்கள் பலவீனங்களை ஏற்று நோய்களை எல்லாம் சுமந்து கொண்ட இயேசுவே, உமது காருண்யம் அது பெரியதப்பா. நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். உமது வசனங்களை அனுப்பி எங்களை அழிவுக்கு தப்புவிக்கிற கர்த்தர் அல்லவோ நீர். உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி காயங்களை கட்டுகிற கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தும் அதிகாரத்தை கொண்டவரை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமது வலது கரத்தில் எமது தீர்க்காயசை வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. ஒருவனது ஆத்துமா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க அழைக்கிறவரை துதிக்கிறோம் துதிக்கிறோம். தந்தை, இந்த வாழ்க்கைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். எங்கள் சுகந்த காணிக்கையே உம்மை துதிக்கிறோம். சுத்திகரிக்கும் அக்கினியே உம்மை துதிக்கிறோம். சூரியனை படைத்த கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். செங்கடலை இரண்டாக பிளந்த கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சோர்ந்திடாத தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஞானத்தில் சிறந்தவர், ஞானத்தை கொடுக்கிறவரும் நீராக இருக்கிறீர். எங்களுக்காக தழும்புகளை ஏற்ற கரங்களை நாங்கள் நன்றியோடு முத்தம் செய்கிறோம் அப்பா. தப்பிக்க வல்ல தேவாதி தேவன் எங்களை தயவாய் நினைத்தீரே, அதற்காக நன்றி 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 என்று சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே என் இயேசுவே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். எபினேசரே, எல்லேலியோன் என்றுமே உயர்ந்தவரே,
காண்பவரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஆம் தகப்பனே, அப்பா உம்மோடு இருப்பதுதான் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சியாக இருக்கிறது சுவாமி. உமது சித்தம் செய்வதை நாங்கள் உங்கள் வாஞ்சியாக கொண்டோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் உமது பாதைகளை வைத்து எங்களை உமக்கேதுவாக நடத்தும் சுவாமி. எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து சர்வ வல்லவருக்கு எல்லா நன்மைகளும் நன்றியும் உருவாகி இருக்கட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறோம் சுவாமி. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ அஞ்சலி சிஸ்டர். ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவே ஆசீர்வதிப்பாராக. உங்களை எல்லாரையும் ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி சார்பாக இந்த இந்தியா இலங்கை நேரப்படி காலை நேரத்திலே, கனடா நேரப்படி மாலை நேரத்திலே அன்பாக வாழ்த்தி வரவேற்கின்றேன். தொடர்ந்து நாங்கள் துதிகளை கூட கீதம்மா எங்களை வழி நடத்துறீங்களா? துதிகளை கூட ஒரு பாட்டு பாடலாம். வல்லவரே உம்மை துதிக்கிறோம், நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வாக்கு மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய ரகசியம் உமக்கு பயந்தவர்களிடத்திலே இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீங்களே ராஜா. நீங்க அவங்களுக்கு அவர்களுடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துறீங்கன்னு சொல்லி இருக்கிறீங்களே, அதுக்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, அப்பா தகப்பனே, தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி நீரே ராஜா. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எங்கள் மத்தியில் ஏதேனும் உண்டோ ராஜா? அப்பா தகப்பனே, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நாங்கள் எங்கே போவோம் ராஜா? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவோம் ராஜா? நாங்கள் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். நாங்கள் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீரே ராஜா. எங்கும் இருந்து எங்களை உம்முடைய கண்கள் நோக்கமாய் இருந்து கொண்டிருக்கிற சர்வ வியாபகராய் இருக்கிறே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்முடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளோட ஆழம் எவ்வளவாய் இருக்கிறதே ராஜா. உம்முடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகளாய் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய வழிகள் ஆராயப்படாதவைகளாய் இருக்கிறதே ராஜா. அப்பா தகப்பனே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் எல்லாம் உம்முடையவைகள் ராஜா. வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாமே உம்முடையவைகள் தகப்பனே. ராஜ்யமும் உம்முடையது ராஜா. தேவரே, நீங்க எல்லாத்தையும் அரசாள்கிறீர்கள் ராஜா. ஐஸ்வர்யமும் கனம் எல்லாம் எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் இன்று கைகளிலே வைத்திருக்கிற நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளும் உம்முடையவைகள் ராஜா. உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை ராஜா. அதற்காக உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஒப்பான தேவர் இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை தகப்பனே. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் ஆகிய அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் இந்த பூமியிலே யாரப்பா இருக்கிறாங்க? அப்பா தகப்பனே, அப்படியான ஒரு தேவனை நாங்கள் நமஸ்கரிக்க கிடைத்த அந்த பாக்கியத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. கர்த்தரை தங்கள் ஜெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லியிருக்கிறீங்களே ராஜா. அந்த ஜனமாக அந்நியரும் வாக்கு தத்தங்களுக்கு புறம்புமாக இருந்த எங்களை நீங்க அந்த ஜன கூட்டத்திலே சேர்த்து கொண்டதுக்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீங்க சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கத்தான் நீங்க வந்தீங்க என்று சொன்னீங்களே ராஜா. இதுக்காகத்தான் இந்த உலகத்துல வந்தீங்களே. சத்தியவான் யாரும் என்ற சத்தம் கேட்கிறான் என்று சொன்னீங்களே தகப்பனே. அப்பா, அந்த சத்தியவான் ஆகிய அந்த கூட்டத்திலே உம்முடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக எங்களை இந்த இடத்துல வைத்திருக்கிறீங்க. அந்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய நீர் எவ்வளவு உம்முடைய வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவராயிருக்கிறீங்களே ராஜா. உம்முடைய கிரிகைகள் எல்லாம் கிருபை உள்ளதா இருக்கிறதே தகப்பனே. உம்முடைய நீதி எங்களே விளங்கட்டும் ராஜா. எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை தகப்பனே. அப்படியான நீதியுள்ள உம்முடைய குணாதிசயத்துக்காக உம்மை துதிக்கிறோமே தகப்பனே.
உம்முடைய கிருபைக்காக உம்முடைய துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுடைய ஜீவனை பார்க்கல உம்முடைய கிருபை மிகவும் பெரிதாக இருக்கிறதே ராஜா. அதற்காக உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் எங்களுடைய ஒவ்வொருவருடைய வழிகளுக்கும் செய்கைகளுக்கும் பலன்களை தக்கதை கொடுக்கும்படி இருதயங்களை ஆராய்கிறவராய் இருக்கிறீங்க அப்பா தகப்பனே. அதை உணர்ந்தவர்களாக எங்களுக்கு அந்த நல்ல உணர்வடைவரா ஆவிய கொடுக்கிறதுக்காக இந்த கிருபையிட காலத்துல எங்களை தனிச்சு விடாம நல்ல தேற்றவாழ்னு கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக உண்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனே, இந்த துதிகான மகிமை எல்லாத்துக்கும் நீங்க பாத்திர ராஜா. அதற்காக உண்மை துதிக்கிறோம் தகப்பனே. நீர் மிகுந்த இரக்கமும் உருக்கமும் உள்ள உம்முடைய குணத்திற்காக உண்மை துதிக்கிறோம். உடைய வல்ல செயல்களின் நிமித்தம் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ராஜா. உடைய வாழ்க்கையிலே நாங்கள் எத்தனை கடந்து வந்த இந்த பாதைகளுக்காக உண்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா ராஜா, எத்தனை எங்களுடைய வாழ்க்கையிலே ராஜா நீங்கள் செய்து முடித்த செயல்களுக்காக உண்மை துதிக்கிறோம் தகப்பனே. எல்லாரும் கடக்க முடியாது எத்தனை அந்தகாரங்களான அந்த இருளில இருந்து எங்களை நீங்க ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு கொண்டு வந்து உம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினீங்களே ராஜா. அந்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா ராஜா, நீங்க மனித குலத்தின் மேல கொண்ட அன்பிற்காக உங்களை துதிக்கிறோம் ராஜா. நாங்கள் உம்முடைய அன்புக்கு பாத்திரரா ராஜா. நீங்க மனுஷரை நினைக்கிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் தகப்பனே. அப்படி இருக்கும் போது ராஜா, நீங்க எங்களை மேல இவ்வளவு அன்பு பொழிந்தது உம்முடைய குமாரனையே மனித குலத்துக்காக தந்தீங்களே தகப்பனே. அதுக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா தகப்பனே. உம்முடைய மனித அவதாரத்தை நீங்க தேவத்துவத்தை பரலோகத்திலே வைத்து மனித அவதாரத்தை எங்களுக்காக எடுத்த குமாரனுக்காக உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி எம்மை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து எம்மை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி எம்மை ஆசீர்வதிப்பவரே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர்வழியாய் எம்மை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்க செய்தீர், எம்மை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. ஆமாண்டவரே, உங்களுடைய வாழ்க்கையில் இதை விட பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை ராஜா. உம்மை சொந்த ரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டது தவிர எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெருமை பாராட்டு வேறொன்றும் இல்லை தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றி சுவாமி. ஆமென். தேங்க்யூ கீதம்மா. ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறது, as I was with Moses, I'll be with you, do not be worried.
As I was with Moses, I will be with you. Do not be worried. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. பலம் கொண்டு திட மனதாயிரு. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்த தேவன் உண்டு. கடலாலத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பிளவானன்றோ. விஷசர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் முன்னருகில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்பேன். ஆவியில் ஆராதனை என்றுரை செய்தவரை ஆராதிப்பேன். ஆவியில் ஆராதனை. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டெனக்கு, மனது ஒரு போதும் கலக்கமில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலின் கண்மலையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலின் என் கண்மலையே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டெனக்கு, மனது ஒரு போதும் கலக்கமில்லையே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. ஆமீன், ஆமீன். இந்த நேரத்தில் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை கூட நாங்கள் கடந்து செல்வோம். இலங்கை தேசத்திலிருந்து இவாஞ்சலிஸ்ட் அனானா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். தேவ வார்த்தை இந்த காலை நேரத்திலே, கனடா நேரப்படி மாலை நேரத்திலே எங்கள் மத்தியிலே ஷேர் பண்றதுக்கு இவாஞ்சலிஸ்ட், கோ அஹெட் ப்ளீஸ். Praise the Lord. கர்த்தாவே சுவாமி உம்மை துதித்து உம்மை ஆராதித்து நமஸ்கரிக்கிறோம். அப்பா, எனது வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை ஒவ்வொன்றும் உமக்கு பிரியமான வார்த்தைகளாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களா ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் அதி உன்னத அதி வல்லமுள்ள அதி பரிசுத்த நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன். நேசமுள்ள நல்ல தகப்பனே, தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கு நாங்க தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம் மற்றது 8. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம், அடுத்தது 8. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அந்த வசனத்தையும் அடுத்து தாவீது கர்த்தரை நோக்கி, 8வது வசனம், தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்ப இதுல நாங்க பார்க்கிறோம், தாவீது கிருபையே இல்லாத நிலை. கிருபை என்பது பேரன்பு. அப்ப கிருபையை அவர் நம்புகிறார். அவர் எமது சூழ்நிலை, அந்த எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், அப்ப தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதே மாதிரி எமது வாழ்க்கையிலே
சூழ்நிலைகள் எதுவாக இருக்கட்டும், உம்மை சுற்றி என்னதான் நடக்கட்டும், என்ன துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகளா இருந்தாலும் நாம் நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அதை நாங்கள் நம்புகிறவர்கள், விசுவசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இப்ப மனிதரிடத்தில் நீங்க உங்களுக்கு ஒத்தாசை வரவில்லை என்றால் நீங்கள் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை உங்களுக்கு வரும் என்ற அந்த விசுவாசம் உங்களை காத்துக்கொள்ளும். இந்த நேரம் பிரச்சனையை சொல்லிக் கொண்டிருக்காமல், பிரச்சனையை எமது வாயால் அறிக்கை பண்ணாமல், நாங்கள் ஜெபத்தில் அவரிடம் கூறும் போது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அப்பா என்னை கைவிட மாட்டார், அதை சொல்லுங்கள். தாவீது கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். நம் மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்கிறார். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். மற்றது பாருங்க, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள். அதாவது தாவீது கேட்கிறார், அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்ப தாவீது நிறைவுள்ள பிதாவை தேடுகிறான். அதே மாதிரி தான் பிரச்சனையும் போது நாம் அநேகர் தேவ சமூகத்துக்கு போவதில்லை. சிலர் தமது வாழ்க்கையை பிஸியாக்கி கொள்வார்கள். பிஸியாக்கி கொள்ற மூலமாக என்ற பிரச்சனை அப்ப நினைவுக்கு வராது. நாங்க எங்களோட வாழ்க்கையை பிஸியாக்கி கொள்ளும் போது தேவ சமூகத்துக்கு நாங்கள் எங்களோட தனிப்பட்ட ஜெபத்துக்கு நாங்கள் வர வேணும். அப்ப நாங்க போகலாம், என்ன பிரேயர் மீட்டிங் கலந்து கொள்ளலாம், சர்வீஸ்களுக்கு போகலாம், எல்லாம் செய்து கொள்வார்கள். ஆனால் அந்த தனிப்பட்ட ஜெபம் தேவ சமூகத்துக்கு வருவதில்லை. தேவ சமூகத்துக்கு கட்டாயம் நாங்கள் வந்தே ஆக வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா தாவீது குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் போது காலை தோறும் தேவனை தேடினானா. அதே நேரம் சவுல் தாவீதை துரத்தின போது காலை மாலை தோறும் தேவனை தேடினானா. இதே சந்தர்ப்பத்துல ராஜாவாக தாவீது மாறி அப்சலோம், பல பிரச்சனைகள் ராஜாவான போது தாவீதுக்கு வந்தது. அப்சலோம் துரத்தின போதெல்லாம் அந்தி சந்தி மத்தியான பொழுதுல அவன் தேவனை தேடினானா. ஸோ அந்த ஜெபம் எப்படி ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்குது. அப்ப பிரச்சனை கூட கூட எங்களோட ஜெபம் அதிகரித்து கொண்டே போக வேணும். காலை ஜெபத்தை நமக்கு கற்பித்தவர் முதல்ல ஆபிரகாம் யூதர்களுக்கு கற்பிக்கிறார். காலை தோறும் தேவனை தேடினார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஈசாக்கு அவர் தேடினது சாயங்காலம், அதாவது காலையிலையும் தேடி சாயங்காலம். யாக்கோப பாத்தீங்கன்னா பொழுது விடியும் மட்டும்டா இரவு நேரத்துல. அப்ப யாக்கோப எப்படி ஜெபிச்சா, காலையில ஆபிரகாம் ஜெபிச்ச மாதிரி காலை, ஈசாக்கு ஜெபிச்ச மாதிரி சாயங்காலம், அதுக்கு பிறகு பொழுது விடியும் மட்டும். அப்ப 3 வேளையும் ஜெபம். அப்ப 3 வேளையும் ஜெபம் தேவ சமூகத்துல தனிப்பட்ட ரீதியின் ஜெபம் என்பது என்ன, அந்த ரூட்டீன் பிரேயரா இருக்கக்கூடாது. அப்ப நாங்க முதல்ல என்ன செய்யறோம்டா, வந்தோன்னு உம்மை துதிக்கிறோமே ஆராதிக்கண்டு, அப்பா உம்மை துதிக்கிறோமே ஆராதிக்கிறோம் அப்பா, நீரே வானத்தையும் பூமியும் படைத்தவன், அந்த மாதிரி எங்களோட ஜெபம் இல்லாம அவருக்கு தெரியும். அது அவரோட நாங்க அப்பாவோட எப்படி கதைச்சு கொள்ளுவோம். இப்ப நாங்க ஒரு காலையிலே தாயிட்ட, தாயாரே எனக்கு கொஞ்சம் ஆகாரம் தருகிறீர்களா, இப்படி நாங்க உரை நடை வசனத்துல அந்த செந்தமிழ்ல இப்படி இல்லாம ஜெபம் எப்படி இருக்கு. அதனாலதான் எங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் என்றாலே பலருக்கு அது போர் அடிக்கிறது. அப்படி இல்லாம தனிப்பட்ட ஜெபத்தை நான் சொல்லுகிறேன். தனிப்பட்ட ஜெபத்தில் அவர் உங்கள் அப்பா, அதை முதல்ல நம்புங்க. அப்பாவோட எப்படி இயல்பாக பேசுங்க. இயல்பாக உங்களோட நீங்க எப்படி கதைப்பீங்க, அப்பாவும் மகளுக்குமான தொடர்பு எப்படி இருக்கும். அப்ப காலையில தேவ சமூகத்துக்கு வரும்போது நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்க, இன்றைக்கு அப்பா நான் முதல்ல அவரோட சங்கீதத்துல ஏதாவது ஒன்றை வாசிச்சு விட்டு அவருக்கு சொல்லுங்க, அப்பா இன்றைக்கு இதை நான் செய்ய போறேனப்பா. அப்பா இன்றைக்கு பிள்ளைகளுக்கு இருக்கலாம், ஸ்கூல் ஃபீஸை கட்ட போறாங்க, பிள்ளைகள் இதுக்கு போறாங்கப்பா, கணவர் வேலைக்கு போறாரப்பா, நீங்க பார்த்து கொள்ளுங்க அவரோட, இந்த பிள்ளைகள் இந்த காரியங்கள் செய்ய போறாங்க,
உள்ள ஒரு இன்டர்வியூக்கு போகுதுண்டா, அப்பா இன்னைக்கு என் மகன் போறாரப்பா, நீங்க பாத்துக்கொள்ளுங்க. சும்மா உங்களோட அந்த எப்படி அப்பாக்கும் மகளுக்குமான அந்த உறவை நீங்க வச்சுக்கொள்ளுங்க. இதே நேரம் இரவு நேரம் வந்தோன்னு சொல்லுங்க, அப்பா இன்னைக்கு இந்த வேலைகள் எல்லாம் நான் செய்வேனப்பா. இன்னைக்கு இந்த கணவனோட ஒரு சின்ன பிரச்சனை, மனத்தாங்கள், ஆனாலும் ஒப்புரவாயிட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கப்பா. இது மாதிரி இனிமேல் வரக்கூடாதப்பா. அப்படி அந்த அவரோட ஒரு இன்டிமசி சொல்லும் போது, அவரோட அந்த மாதிரியான உறவை நீங்க வச்சிருக்கிற நேரம், அவர் உங்களுக்கு நாளைக்கு நடக்க போறத அவர் சொல்ல தொடங்குவார். காது கொடுத்து கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. அதே மாதிரி தான் இயேசு ஜெபித்தார். இயேசு வந்தோன பிதாட்ட சொல்லி, யெகோவா ரஃபாவே ஸ்தோத்திரம், யெகோவா ஷமா. பிதாவிடம் அப்படி அவர் ஜெபிக்கல. பிதாவிடம் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்படித்தான் ஜெபிச்சார். பிதாவிடம் கண்டவைகள் கேட்டவைகளையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்பதான் அப்பா நாங்கள் நடந்தவைகளை பேசும்போது அவர் நடக்க போகிறவைகளை உங்களுக்கு அறிவிக்க தொடங்குவார். மற்றது அது அது அதை நாங்க கடைப்பிடிக்கும் போது, இதை நான் தனிப்பட்ட ஜெபத்துல சொல்றேன். இதே நேரம் நீங்க நினைக்கலாம், யூடியூப்ல எப்படியோ பிரயாசெல்லாம் செந்தமிழ்ல போறது, அது இனி ஆன்லைன் சர்வீஸ், அதை இல்லை நான் சொல்றேன். அதை இல்லை, நாங்க தனிப்பட்ட ஜெபம், அவரோட உறவாடுற நேரம், அந்த ஜெபத்தை பற்றி தான் நான் சொல்றேன். இப்ப மற்றது இருதயத்தை உடைத்து அந்த ஊத்துகிறது என்றால், இருதயத்தை உடைத்து ஊத்துகிறது என்பது ஓ என்று அழுது கொண்டு இருப்பதல்ல. அதாவது அவர்கிட்ட சொல்றதுக்கு இனிமே எனக்கிட்ட ஒன்றுமே இல்லப்பா, எல்லாத்தையும் அவர்கிட்ட கொட்டிட்டேன், அந்த மாதிரி எடுத்த உடனே ஓண்டு கத்தி அழுகிறது அல்ல. எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்புவித்துட்டு, எங்களோட பெலனையும் அவர்கிட்ட சொல்லிட்டு, எங்களோட பலவீனத்தையும் நாங்க சொல்லப்பட வேணும். எங்களுக்கு சில பலவீனங்கள் இருக்கலாம். நாங்க எதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அத எங்களுக்கு பேசுறதுக்குண்டே சாத்தான் ஒன்றை வச்சிருக்கிறான். அதுதான் எங்களோட டிவைஸ். அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான். அப்ப சில சந்தர்ப்பங்கள் எதையெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைப்போமோ அதெல்லாம் பேசி விடுவோம். அது எங்களோட பலவீனம். ஸோ அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா இப்படி ஒரு பலவீனம் இருக்கப்பா, அது எனக்கு இந்த பலவீனத்தை போக்கிடுங்கப்பா, இப்படி வராம பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப இதை சொல்லுங்க. அது எங்களோட வாழ்க்கையில இதை நாங்கள் செய்து கொண்டு வரக்கூட அது ஆட்டோமேட்டிக்காகவே 24 மணித்தியாலம், அது இந்த 3 மணி நேரம் மட்டும் இல்லை, 24 மணித்தியாலம் அவரோட உறவாடுறதுக்கு உங்களுக்கு பல சந்தர்ப்பம் கிடைக்கும். ஒரு சின்ன பிள்ளைய செய்தோன்னே உடனே அவர்கிட்ட, அப்பா இதை செய்துட்ட மன்னிச்சுங்க, இப்படி அது அந்த 3 வேளையாக மாறாது. 24 மணித்தியாலம் அவரோடைய உங்களோட வாழ்க்கை தொடர்ந்து நடக்கும். அவர் உங்களை வழி நடத்துவார். ஸோ அவரை கர்த்தரை அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன். ஸோ அதை நீங்க உங்களோட வாழ்க்கையில கடைப்பிடித்து கொண்டா உங்களோட வாழ்க்கை நிச்சயமாகவே ஜெயமாத்தான் இருக்கும். சூழ்நிலை எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், ஆனால் கர்த்தரை நம்பும் போது உங்களது வாழ்க்கை ஜெயம். அது நிச்சயமாக நடக்கும். கர்த்தர் கேட்ட வார்த்தை உங்களோட அனைவரையும் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ ஏஞ்சலிஸ். நான் அருமையானது உன்னுடைய வார்த்தை இந்த காலை நேரத்தில் நாங்கள் கேட்ட சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று சங்கீதம் 51:17 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இவாஞ்சலிஸா நான் கொடுத்த தேவ ரேமா வார்த்தைகளை மீண்டுமாக நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 30 வசனம் 6 இப்படியாக சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அது மட்டுமல்ல, 8வது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். கெடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி இவாஞ்சலிஸ். பாஸ்டர் ஸ்டீவன் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கிறீங்களா? அப்படி இல்லாட்டி சிஸ்டர் ஜேன் மோகன் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ப்ரே பண்ணுங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம்.
எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த காலை வேலையில உம்முடைய கிருபை புதிதாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில ஆண்டவரே, நீங்க சிஸ்டரோடு கூட பகிர்ந்து கொண்ட இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, தாவீது எப்படி நெருக்கப்படுற வேலையில ஆண்டவரே ஏசப்பா தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டது போல ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே மனுஷருடைய மத்தியில போய் நிற்காதபடி ஆண்டவரை, எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், எந்த ஒரு நெருக்கடியான காலங்களா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரை நாங்க வந்து நிற்க தேவன் உதவி செய்வீராக ஆண்டவரை. உம்மோடு கூட பேசுறப்ப ஆண்டவரை, மனுஷரோட பேசுறப்ப நாங்க மனக்கலக்கத்திற்கு உள்ளாவோம் ஆண்டவரை. ஆனா உம்மோடு கூட நாங்க பேசினா எல்லா துக்கங்களை எல்லாம் மறந்து உம்முடைய அன்புக்குள்ள நாங்க மூழ்கிடுவோமே அப்பா. ஏசப்பா, மோடு கூட நாங்க உறவாட, மோடு ஒரு நல்ல ஐக்கியத்துக்குள்ளாக நாங்க வளர ஆண்டவரே, என்னையும் எங்களையும் ஒரு விசை தாழ்த்துகிறோம் ஐயா. அப்பா, கர்த்தராகிய தேவனுக்குள்ள திடப்படுத்தி கொள்றப்ப நாங்க ஆண்டவரே சகலத்தையும் நாங்க திருப்பி கொள்ளுவோம் ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை நாங்க விசுவாசிக்கிறோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தாவீது கர்த்தரை நோக்கி ஆண்டவரை, இத செய்யலாமா, இது வேணாமா, ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி கேட்டு செய்தாரோ அது போல உங்க சமூகத்துல நாங்க அதிகமாக தேடுகிறவர்களாக கர்த்தர் எங்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த கேட்ட வார்த்தைகளுக்காக உங்களுடைய சமூகத்துல என்னையும் எங்களையும் தாழ்த்துகிறோம் தகப்பனே. மோடு கூட ஒரு நல்ல ஒரு அன்பில நாங்க நிலைத்திருக்க கர்த்தர் ஆண்டவரே சிஸ்டம் மூலியமாக அப்பா நல்ல ஒரு வார்த்தைகள் அந்த காலை வேலையில கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பங்களை மனதார இந்த காலை வேலையில சிஸ்டர் ஆண்டவரே நாங்க மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, அந்த வார்த்தைகளை இன்னும் அநேகமாயிரம் ஆத்மாக்களுக்கு நீங்க பிரயோஜனமா வைங்க. கர்த்ததாமே அந்த மக்களோடு கூட இருப்பீராக, குடும்பங்களோடு கூட இருப்பீராக. என்னையும் எங்களையும் ஒரு விசை இந்த வார்த்தைக்கு தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். ஆண்டவர் தாமே உங்கள் குடும்பத்தினராய் ஆசீர்வதிப்பாராக. எந்த நேரத்திலும், எந்த காலையிலும், எந்த வேளையிலும் தேவனை கிட்டி சேருங்கள். தேவனை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு சகலதும் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். தேவனை கூட கூட நீங்கள் தேட, அவரோடு உறவாட, தேவனோடு நீங்கள் கதைக்க, பேச, ஜெபம் கொள்ள, அப்படியே நடக்கிற நேரம் மிச்ச காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனை பார்த்து கொள்வார். அவை இந்த நேரத்திலே நாங்கள் ஸ்டெலா சிஸ்டர், நீங்க கொஞ்ச நேரம் பிரைஸ் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம். அதுக்கு பிறகு உங்கள் மத்தியில செலோமி சிஸ்டர் இருக்கிறாங்க. உங்களுடைய ஜெப குறிப்புகள் எல்லாத்தையும் நீங்க எடுத்து வைங்க. சிஸ்டர் எல்லா காரணங்களுக்கு அப்ரே பண்ணுவார். ஸ்டெலா சிஸ்டர் கொஞ்ச நேரம் பிரைஸ் பண்ணுங்க, ஒரு 5 மினிட்ஸ். ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். ரட்சகரே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அப்பா, வாடுவது சிங்காசனம், பூமி பாதப்படியா இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாதத்தில் அமரக்கூடிய கிருபைகளை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரு உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, 10,000களில் சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தவும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்துல இருந்து தகப்பது. உம்மை போல எங்களை நேசிக்கிறதற்கு ஒருவரும் இல்லையா. தாயின் கருவில தெரிந்து கொண்ட தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பெயர் சொல்லி அழைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எலும்புகள் உருவாவதற்கு முன்னதாகவே எங்களை அறிந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்குமா எங்களை வழிநடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். துன்பத்தின் நடுவில் நடக்கும் பொழுதெல்லாம் நீர் எங்களை உயிர்ப்பித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பலவீன நேரங்களில் எல்லாம் எங்களுக்கு புது பலன் தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, கழுகுகளை போல எங்களை உயர பறக்க செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுக்கு எட்டாத உயரத்துல எங்களை
நிறுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா எங்களை நேசிக்கவும் எங்களில் அன்பு கூறவும் நாங்கள் எம்மாத்திரம் கர்த்தாவே. ஆனாலும் எங்களையும் ஒரு பொருட்டாக எண்ணினவரே, காலைதோறும் கண்ணோக்கி பார்த்தவரே, நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா நாங்கள் நீசரும் பாவைகளுமா இருக்கிறேன், எங்களையும் தெரிந்து கொண்ட தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா நாங்கள் கர்த்தாவே உமக்கு பிரியமானவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே, இந்த நேரத்தில் உண்மை உயர்த்துகிறோம் அப்பா, உண்மை உயர்த்துகிறோம் ஐயா, உண்மை உயர்த்துகிறோம் ராஜா. நீ பெரியவர், பெரியவர், பெரியவர். எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களை சிருஷ்டித்து ஆளுகை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா கால்கள் யாவும் மக்கள் நேராக முடங்குகிறது ஐயா. எங்கள் நாவுகள் உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணுகிறது தகப்பனே. நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், நீர் பெரியவர் என்று கர்த்தாவே. எல்லா துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் அப்பா. துதிக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில செழிப்பை தருகிறவர், நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் நன்மைகளை செய்கிறவர். நாங்கள் எப்பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்தில் அமர்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நித்திய மகிழ்ச்சியை தருகிறவரு. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பலனில்லா நேரத்தில் பலன் தந்து என்னை நேர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ கடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தால் என்னை நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தால் என்னை நடத்திடுமே. எலியாவை போல் வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கின்றோமே. மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். எலியாவை போல் வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கின்றோமே. மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். ஆம் தகப்பனே, எத்தனையோ நேரங்களிலே நாங்கள் சோர்ந்து போய் அப்பா கர்த்தாவே முடிந்தது என்று நினைத்து கர்த்தாவே எங்களுக்குள்ளே நாங்கள் நெருக்கப்படுகிற நேரங்களில் எல்லாம் உடைய வார்த்தை என்கிற மன்னாவை தந்து மீண்டும் எங்களை தொடர செய்கிற உடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனை முறை நாங்கள் விழுந்திருப்போம் ஐயா, எத்தனை முறை எங்களுக்குள்ளே கலங்கி நின்று இருப்போம் ஐயா, எத்தனை முறை எங்களுக்குள்ளே நாங்கள் கர்த்தாவே போதும் என்று சொல்லி இருப்போம். எலியாவை போல எத்தனையோ முறை போதும் என்று நாங்கள் இருப்போம். ஆனாலும் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு உடைய வார்த்தை என்ற மன்னாவை தந்து எங்களை தொடர்ந்து நாங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி உடைய வார்த்தையின் பலத்தினால் எங்களை திடப்படுத்தி கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி. இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படியாகவே தாவீது தன்னை வெளிப்படுத்தி கொண்டது போலவே நாங்களும் எங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து கர்த்தாவே உடைய பலத்தினால் நாங்கள் ஓடும்படியாய் கர்த்தரே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும்படியாய் கூட செபிக்கிறோம். இந்த நேரத்திலே எங்கள் அனைவரும் இந்த கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். Thank you, sister. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் அலைந்தேன், அறியாமல் வாழ்ந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றி விட்டேன். என்னை நெஞ்சார அணைத்து
முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றி விட்டீன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி ஐயா, நன்றி. ஒரு விஷயம் எல்லாரும் பாருங்க, அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க. ஆண்டவர் எங்களுக்காக அந்த கல்வாரியிலே வந்து எங்கள் பாவங்களை சுமந்து, எங்களை அக்கிரமங்களை எல்லாம் வந்து சுமந்து, எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை மீட்டு கொண்ட அந்த தெய்வத்தை நோக்கி ஒரு விஷயம் பாருங்க. எல்லா காயங்களும் உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு சிந்திய அந்த ரத்தத்துக்காக. அதே ஆமென். ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி நன்றி, தேங்க்யூ. இந்த நேரத்துல தொடர்ந்து நான் ஜெப குறிப்புகளுக்குள்ளாக நான் கடந்து சொல்லுவோம். ஷலோமி சிஸ்டர் ஜெபத்துக்குள்ளாங்களை வழி நடத்துங்க. வளமை இந்த சண்டே வந்து பாஸ்டர் ஜீவனந்தம் அவர்கள் வந்து ஷேர் பண்றாங்க. மற்ற ஜீசஸ் குளோரி ஃபேமிலியுடைய ஒவ்வொரு ஊழியங்கள். அடுத்த மாதம் டாக்டர் கிறிஸ்டினா அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, பொருளாதார தேவைகள். மற்றது யாருக்காவது ஜெப குறிப்புகள் இருக்கிறதா? ஜெப குறிப்புகள். மற்றது எங்களுடைய சகோதரர் வில்சனுடைய தாயார் வந்து காலமாகி விட்டார்கள். ஆகிய அதனுடைய காரியங்கள் எல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு நாள் மகள சண்டே சர்வீஸ்ல வந்து பைபிள் வாசிக்கிறவர். இப்படி யாருக்காவது வேறு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்கா? சிஸ்டர், நீங்க ப்ரே பண்ணுங்க சிஸ்டர். யாரு? பாஸ்டர் ஜான் பாபுவா? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. சொல்லுங்க ஐயா. இந்த ஊத்துக்கோட்டை பகுதியில் சர்ச்சு கட்டிட்டு இருக்கிறோம். அது ஒன்றும் வேலை முடியல. அது சீக்கிரமா முடியணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. சர்ச்சு வேலை. ஓகே, ஷலோமி சிஸ்டர். ஏசப்பா, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், போதுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், தயாபரரே உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவரே அப்பா, எங்கள் தேவன் இங்கு சமீபமா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்தி சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. அப்பா நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்துல கர்த்தாவே இந்த காலை வேளையிலையா உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உங்க பாதத்தை பற்றி பிடிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு விசை கூடப்பா எங்கள் மீது கர்த்தர் மனம் இறங்குவீராகப்பா, மனம் இறங்குவீராக கர்த்தாவே. எங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தாவே என் தேவன் நீங்க பதிலளிக்க நீர் உண்மையிலவராக இருக்கிறப்பா. நீங்க கேட்கிறவர் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அதற்கு பதில் கொடுக்க எங்கள் தேவன் நீங்க உண்மையிலவராக இருக்கிறப்பா. நீ வாக்கு பண்ணினவர், நீர் வாக்கு மாறாத தேவனா இருக்கிற ஆண்டவரே. எங்களை ஒரு நாளும் புறம்பே தள்ள மாட்டீங்கப்பா. எங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டீங்க ஆண்டவரே. எங்களை ஒரு நாளும் கைவிட்ட மாட்டீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறதான தேவன் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொன்னது போல கர்த்தாவே. நாங்கள் யாரிடத்துல போக முடியும் ஆண்டவரே? அப்பா நாங்கள் எங்க போனாலும் யாரிடத்துல போனாலும் ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்க்கிறதான விடுதலை, சந்தோஷம், சமாதானம் கிடையாதுப்பா. எங்களுக்கு நித்திய ஜீவன், நித்திய சமாதானம், நித்திய சந்தோஷம், ரட்சிப்பு எல்லாம் உம்மிடத்துல தானப்பா இருக்கிறது கர்த்தாவே. எங்களோட கண்களை உம்மை
நோக்கி கொண்டிருக்கிறதப்பா. இந்த காலை வேளையில ஐயா ஒரு விசை கூடப்பா, ஒரு விசை கூட ஆண்டவரே ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு கர்த்தாவே எங்கள் பக்கமாய் கர்த்தர் மனம் இறங்குவீராக ஆண்டவரே. எங்களுக்காய் கர்த்தர் மனம் இறங்குவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா நாங்கள் ஒரு மனமாய் கூடி ஆண்டவரே, அப்பா உம்முடைய பாதத்தை பற்றி பிடிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஆண்டவரே ஜெபங்கள் அப்பா உம்முடைய சமூகத்தில வந்து எட்டட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரதான சமூகத்தில வந்து எட்டட்டும் ஆண்டவரே. அதற்கு நீங்க பதில் கொடுக்கக்கூடிய தூபங்களாய் ஆண்டவரே உமக்கு உகந்த வாசனை வீசுகிற ஜெப தூபங்களாய் கர்த்தர் நீர் மாற்றுவீராகப்பா. ஒரு விசை கூட எங்களோட குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே வெறுக்கிற காரியங்கள் எங்க இடத்துல என்னிடத்துல காணப்படுமானால் தயவாய் மன்னிங்கப்பா, தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. நீர் பரிசுத்தராக உம்மை தொழுது கொள்ளுகிறதான எங்களை கூட கர்த்தாவே பரிசுத்தப்படுத்துவீராகப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்பது சொன்னது போல கர்த்தாவே, எங்களோட ஆவி, எங்களோட ஆத்மா, எங்களோட சரீரத்தை கர்த்தாவே இந்த நாளிலே தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய்க்கும் நாங்கள் ஜெபிக்கிறையா ஆண்டவரே. உலகம் எங்கிலும் இருக்கிறதான திரு சபைகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. கர்த்தர் இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே சபைகளிலே ஒரு எழுப்புதலை கர்த்தர் தருவீராக கர்த்தாவே. ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் ஆண்டவரே பக்கமாய் எழும்பட்டும் ஆண்டவரே, திரும்பட்டும் அப்பா, உணர்வடையட்டும் ஆண்டவரே. அந்த இருதயத்திலே காணப்படுகிறதான எல்லா ஆண்டவரே கடினப்பட்டிருக்கிற காரியங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, முரட்டாட்ட குணம் உள்ள இருதயங்கள் ஆண்டவரே, வைராக்கியம் உள்ள இருதயங்கள் கர்த்தாவே ஆண்டவரே லகுவாய் மாறட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கட்டும் அப்பா. அவருடைய இருதயங்கள் உணர்வடையட்டும் அப்பா. அவருடைய இருதயங்கள் லேசாக மாறட்டும் ஆண்டவரே. அப்பா முழங்கால்கள் யாவும் முடங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாவுகள் யாவும் உங்க நாமத்தை அறிக்கை பண்ணிட்டு ராஜா உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. சபைகளிலே ஒரு எழுப்புதலை கர்த்தர் தருவீராகப்பா, தருவீராகப்பா. ஊழியக்காரர்களை இந்த கடைசி நாட்களை கர்த்தர் வல்லமையை எடுத்து பயன்படுத்துவீராகப்பா. ஜனங்கள் ரட்சிக்க கூடாதபடிக்கு ஊழியக்காரர்களுக்கு கர்த்தாவே இயேசப்பா எழும்பி ஆண்டவரை கிரியை செய்யக்கூடாதபடிக்கு எழும்பி போராடி கொண்டிருக்கிற எல்லா போராட்டத்தின் ஆவிகள் ஆண்டவரே, வான மண்டலத்துல கிரியை செய்கிற பொல்லாத பிசாசி சேனைகளே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டிந்து கொள்ளுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிறவர்களே கர்த்தர் அனுதினம் சபையில சேர்த்து கொண்டாருன்னு சொன்னது போல கர்த்தாவே, ஜனங்களை ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பீராக ஆண்டவரே. ரட்சிக்க கூடாதபடிக்கும் கரங்கள் குறுகியிலே கர்த்தாவே, கேட்கக்கூடாதபடிக்கும் செவிகள் மந்தமாகவில்லையே சுவாமி. ஆண்டவரே எத்தனையோ ஆத்துமாக்கள் ஆண்டவரே வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் ஆண்டவரே உண்டு அப்பா. ஆண்டவரே யாருன்னே தெரியாதவர்கள் உண்டு கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே இயேசப்பா கர்த்தாவே, பேர்பட்ட ஜனங்கள் எத்தனையோ உண்டு ஆண்டவரே. பட்டி தொட்டிகளிலே, குக்கிராமங்களிலே, தெருக்களிலே, சந்துகளிலே, வீதிகளிலே கர்த்தாவே எத்தனையோ ஆண்டவரே எங்கள் கேள்விப்படாத இடங்களெல்லாம் கர்த்தாவே இயேசு யார் என்று தெரியாம எத்தனையோ ஜனங்கள் கோடிகள் உண்டு கர்த்தாவே. கர்த்தாவே மனம் இறங்குவீராகப்பா, மனம் இறங்குவீராகப்பா. யாரை கொண்டாகிலும் எதை கொண்டாகிலும் ரட்சிக்க எங்கள் தேவனீர் வல்லமையுள்ளவரா இருக்கிறதப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் நீர் மரணத்தை ருசி பார்த்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த சிலுவையிலே கர்த்தாவே நீர் எங்களுக்காக தொங்கினீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஊழியக்காரர் சொன்னது போல ஒவ்வொரு காயங்கள் நீர் எங்களுக்காக நீர் ஏற்றுக்கொண்டீரப்பா. ஆண்டவரே கர்த்தாவே அந்த விரையேற பெற்ற ரத்தம் ஒவ்வொரு ரட்சிக்கட்டும் ஆண்டவர், ரட்சிக்கட்டும் ஆண்டவர், ரட்சிக்கட்டும் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறையா. விசேஷமா ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி கரங்களில் ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே, இந்த ஊழியத்தின் மூலமாய் நடக்கிற எல்லா ஊழியர்களிலும் கர்த்தருடைய உன்னத மகிமை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே. கேட்கிற ஜனங்கள், பார்க்கிற ஜனங்கள், பங்கு பெறுகிற ஜனங்கள், கேள்விப்படுகிற ஜனங்கள் கர்த்தாவே ஆண்டவரே ஆதி அப்போஸ்தல நாட்கள் நடந்ததான அற்புதங்கள், அடையாளங்கள் பிரத்யட்சமாய் நடக்கட்டும் ஆண்டவரே. அநேக மக்கள் ஆண்டவரே ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய், உயிருள்ள சாட்சியாய் ஆண்டவரே முடிவு பரியந்த நிலைநிற்க இந்த சமூகத்தில் நினைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்த மக்கள் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே அநேகம் பேர் ஞானஸ்தானத்திற்கு என்று தங்களை ஒப்புக் கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஆவியினாலும் அபிஷேகத்தாலும் கர்த்தர் ஆண்டவர் ஒவ்வொரு அபிஷேகிக்க வேண்டுமாய்க்கும் நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. யூத் மீட்டிங்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராகப்பா. பலவான் கையிலுள்ள அம்புகளை கர்த்தர் நீர் மாற்றுங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை கர்த்தாவே பிசாஸ் எந்த விதத்திலும் கர்த்தாவே கண் போடாதபடிக்கு வெளியேற பெற்ற சக்கினா மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளும் மூடட்டும் ஆண்டவரே. எந்த பிசாசின் தொடுதல பிள்ளைகளை தொட்டக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு வார்த்தையிலும் அவங்க உள்ளான இருதயங்களை போய் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஆழமாய் போய் பதியட்டு ராஜா. சண்டே ஈவினிங் சர்வீஸ், மார்னிங் சர்வீஸ் கர்த்தாவே எந்தெந்த கூடுகைகள் நடக்கிறதோ ஆண்டவரே, லைவ்ல நடக்கிற காரியங்கள் ஆண்டவரே, ஆஃப்லைன் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டப்பா. கர்த்தருடைய உன்னத பிரசன்னம் வெளிப்படட்டப்பா. பாடல்களா இருக்கலாம், சாட்சிகளா இருக்கலாம், கொடுக்கிற தெய்வ ஊழியர்களை கர்த்தர் ஆண்டவரே
வல்லமையாய் பயன்படுத்துங்கப்பா, வல்லமையாய் பயன்படுத்துங்கப்பா. வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு ஆத்துமாவையும் அது விடுவிக்கக்கூடிய வார்த்தைகளா, தொடக்கூடிய வார்த்தைகளை கர்த்தர் நீர் மாற்றுவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. விசேஷமாய் ஊழியக்காரருக்கு நல்ல சுகத்தையும், பலத்தையும், ஜீவனையும், தீர்க்காயுசையும் கர்த்தர் தருவீராக. குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா பொருளாதார தேவைகளை கர்த்தரே சந்திப்பீராக. கர்த்தாவே, வானத்தின் பலகணிகளை கர்த்தர் திறங்க ஆண்டவரே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாதுன்னு சொன்னது போல கர்த்தாவே, நன்மை என்று சொல்லுகிற ஒன்றையும் கர்த்தர் குறைவுபடாதபடிக்கு கர்த்தாவே, எல்லாவற்றிலும் மீதம் எடுக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் தருவீராக. எந்த ஊழியங்களோ, எந்த காரியங்களோ கர்த்தாவே, பொருளாதார தேவைத்தினால் தடைப்படாதபடி கர்த்தாவே, எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்தாண்டவரே. இன்னுமாய் மகிமையான காரியங்களை செய்ய இன்னும் அநேக ஊழியங்கள் எழும்ப, இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் இந்த ஊழியத்தின் மூலமா எழும்ப, இன்னும் அநேக காரியங்கள் நடக்க கர்த்தாவே கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. எல்லா மின்சார தடைகள் கர்த்தாவே, இந்த இன்டர்நெட் தடைகள், சேவைகள் எல்லாவற்றும் ஆண்டவரே எந்த தடையும் வராதபடிக்கப்பா, ஒழுங்கும் கிரமமாய் செய்ய கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. பலவீனம் என தடை வரக்கூடாதப்பா. பண குறைச்சல் என்ற தடை வரக்கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே இயேசப்பா, எந்த தடைகளை கர்த்தர் உடைத்து ஆண்டவரே மகிமையான ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. பலத்தால் இடை கட்டுங்கப்பா. கால்களை மான் கால்களைப் போல கர்த்தர் மாற்றுவீராக. ஊழியக்காரர்கள் சுகத்தை விரும்புகிற தேவன் கர்த்தாவே. அப்படியே கூட உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குற ராஜா இசப்பா. பாஸ்டர் சொன்னது போல கர்த்தாவே, அந்த சபை கட்டி கொண்டிருக்கிற காரியங்களிலே கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. சீக்கிரத்திலே கர்த்தாவே இசப்பா, அந்த சபை கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. உதவி செய்வீராக கர்த்தாவே. ஆண்டவர் அதற்கு வேண்டிய பண தேவைகள், மனித உதவிகள் கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே, நாங்கள் மனுஷங்கிட்ட போய் கேட்க மாட்டோம் ஆண்டவரே. என் தேவன் நீர் கர்த்தாவே சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. என் தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லப்பா. சீக்கிரத்திலே ஊழியக்காரர்கள் சாட்சியை கர்த்தர் நிறுத்துவீராகப்பா. அற்புதங்களை கர்த்தர் காண செய்வீராகப்பா. எல்லா தடைகளையும் உடைங்க ஆண்டவரே. அதுக்கு தேவையான பொருட்களை கொடுக்க கர்த்தர் ஜனங்களை எழுப்புவீராக. ஆண்டவரே, ஆட்களை கர்த்தர் எழுப்புவீராகப்பா. இதற்கு வேண்டிய எல்லா பண தேவைகளை கொடுக்கத்தக்கதான இருதயங்களை கர்த்தர் எழுப்புவீராகப்பா. சீக்கிரத்துல இந்த ஆலயம் கர்த்தாவே உங்க நாமம் மகிமைக்கென்று கட்டி முடிக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே, விசேஷமாய் கர்த்தாவே, தாயாரை இழந்து தவிக்கிறதான குடும்பத்துக்கு கர்த்தாவே கர்த்ததானே சகல ஆறுதலின் தேவனாய் நீர் இருந்து கர்த்தாவே இசப்பா, இந்த உலகத்துல எல்லா ஆண்டவரே ஒரு நாள் எங்களை விட்டு கடந்து போய்விடுவார்கள் சுவாமி. ஆனால் நீர் கர்த்தாவே அப்பா நித்தியமா எங்களோடு கூட இருக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீர் தான்ப்பா அந்த குடும்பத்துக்கு இசப்பா ஆறுதலை தருவீராக. நீர் தகப்பனாய், நீர் தாயாய், நீர் நண்பராய், நீர் உற்றாராய், நீர் ஆலோசகராய், நீர் தேற்றரவாளனாய், எல்லாவற்றுக்குமாய் நீர் இருந்து கர்த்தாவே அந்த குடும்பத்தை நடத்துவீராக. மீதம் இருக்கிற காரியங்கள், அந்த மீட்டிங் எல்லாவற்றிலும் கர்த்தாவே கர்த்தருடைய கரம் இருந்து கர்த்தாவே நீர் நடத்தி தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறையா. அப்பா இந்த இசப்பா இந்த நாளிலே அப்பா இந்த லைவ்ல இசப்பா அந்த ஜூம்ல கலந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தாவே பேர் பேராக தனித்தனியாக நாங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. யார் யார் என்ன தேவைகள், என்னென்ன கண்ணீர், கவலைகள், பாரங்கள், எதிர்பார்ப்புகள் எந்த காரியத்திற்காக உம்மை நோக்கி கொண்டிருக்கிறார்களோ கர்த்தாவே, கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தில கர்த்தாவே அற்புதங்களை கர்த்தர் செய்வீராகப்பா. வரும் நாட்களிலே நாங்கள் கர்த்தாவே சாட்சிகளை காண கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திங்க. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா பலவீனங்களை நீக்குங்க. பலத்தால் இடைக்கட்டுங்க. அவர்கள் அப்பத்தை தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்கள் போக்கைய வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாவற்றையும் ஆண்டவரே, உனக்கு விரோதமாய் எழும்பு ஒன்று ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று சொன்னது போல கர்த்தாவே. ஆண்டவரை தேடியும் காணாதிருப்பா என்று சொன்னது போலப்பா. ஆண்டவரை எல்லாவற்றையும் கர்த்தர் மடங்கடிப்பீராக கர்த்தாவே. உங்க கரம் ஒவ்வொருவரும் தாங்கிக் கொள்ளட்டப்பா, தாங்கிக் கொள்ளட்டப்பா. நன்மை செய்கிற கரம், தயவுள்ள கரம், ஆசீர்வதிக்கிற கரம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இன்னொரு பாஸ்டருக்கு அந்த கண்ணில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் நீக்குங்கப்பா. உங்க கரம் தாங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, தழும்புகளாலே சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தழும்புகளாலே சுகம் உண்டாகட்டப்பா. தழும்புகளாலே சுகம் உண்டாகட்டும் ராஜா. உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பமாய் பேர் பெற தனித்தனியா பிள்ளைகளுக்காக, கணவர்களுக்காக, மனைவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தப்பா. எல்லா தீமையான காரியங்களுக்கும், பொல்லாத காரியங்களுக்கும், பிசாசு விரிக்கிற கண்ணிகளுக்கும் கர்த்தாவே, ஆண்டவர் எரிச்சலின் காரியங்களுக்கும், கலகத்தின் காரியங்களுக்கும், ஆண்டவரே வன்கண்கள் ஆவிகளுக்கும் கர்த்தர் குடும்பங்களை விலக்கி வேலை அடைத்து கர்த்தாவே உங்க ரத்தத்தின் மறைவிலே கர்த்தர் மூடுவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதுல கூட இசப்பா லைவாய் போய்கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் கூட கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவரோட தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக.
கத்தாவே உடைய வார்த்தைகள் அவங்க இருதயங்களை கிரி செய்யட்டும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படட்டப்பா ஆண்டவர். விடுதலையின் நாயகனாய் நீர் இருந்து கத்தாவே அவரை கத்தர் விடுதலை தருவீராக, சமாதானத்தை தருவீராக, ரட்சிப்பை தருவீராக, ஆசீர்வாதங்களை கத்து தருவீராகப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எங்கள் ஒவ்வொருவருடைய பாதத்திலே தாழ்த்துகிறப்பா, எங்களை தாழ்த்துகிற ராஜா, எங்களை தாழ்த்துகிறப்பா. ஒவ்வொரு கத்த நீங்க சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே. எல்லாவற்றும் பொறுப்பாதத்துல சமர்ப்பித்து விட்டோம் சுவாமி. நீர் கத்தாவை பெரிய காரியங்களை செய்த ஆண்டவரே. ஒவ்வொருத்தரை கத்த சாட்சியை நிறுத்த போற தயவுள்ள கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரை எல்லாவற்றும் கரங்களில தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிப்படுங்க. கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். இந்த பாரமான ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். தேங்க்யூ, வெரி நைஸ். ஆக இந்த நேரத்திலே இலங்கை இந்தியா தேசத்தில் இருக்கிறார்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான தேவனுடைய வார்த்தை. நீதிமொழிகள் 8:17 இப்படியாக சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அது மட்டுமல்ல, கனடா தேசத்திலே இருக்கிறவர்களுக்காக ஒரு ஆசீர்வாதமான தேவனுடைய வார்த்தை. நீதிமொழிகள் 3:24 இப்படியாக சொல்லுகிறது, நீ படுக்கும் பொழுது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் பொழுது உன் நித்திரை இன்பமாக இருக்கும். நீ படுக்கும் பொழுது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாக இருக்கும். தேங்க்யூ எவ்ரிவான். இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் சதா காலம் இருப்பதாக. தேங்க்யூ எவ்ரிவான் and God bless you. ஆமென். Thank you. Thank you.